வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ் பற்றி பார்த்தோம். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அது எந்தெந்த ஜூரிஸ்டிகேஷன்ஸ் கீழே வருது, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். அது ஒரு ஷார்ட்கட் மூலமாக நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அந்த டைரக்டரேட் அப்படிங்கிற இதுக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ டைரக்டரேட் கீழே வந்து பார்சல் டைரக்டரேட் இருக்குது, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டைரக்டரேட், PLI டைரக்டரேட் இருக்குது, ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் CEPT சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி, அப்புறம் RUCNPA அதாவது ரஃபி அஹ்மத் கிட்வாய் நேஷ்னல் போஸ்டல் அகாடமி இருக்குது, சர்க்கிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே டைரக்டரேட் கீழே இருக்குது. பார்சல் டைரக்டரேட் எதுக்காக இருக்குன்னா, பார்சல் பற்றின இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய டைரக்டரேட் அது. அது மாதிரி PLIனா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அதோட ஸ்கீம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உள்ளது. அப்புறம் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அது ஒரு பேஸ் சர்க்கிள் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 23 போஸ்டல் சர்க்கிள் இருக்குது, அதோட ஒரு பேஸ் சர்க்கிள் இருக்குது. அதுதான் வந்து ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்னு பார்த்தோம். அதான் வந்து APO அப்படிம்போம். இப்போ வந்து ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுன்னா, டிஃபென்ஸு, பர்சனல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து இன்சூர்டோ வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ் எதுவுமே மணி ஆர்டர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம புக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸில் அதெல்லாம் வந்து புக் பண்ண முடியாது. இப்போ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா, ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. சேனா டக் பவன் அப்படிங்கிற இடத்துல வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இப்போ ஹெட்டு வந்து பார்த்தோம்னா, ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஹெட் வந்து அடிஷ்னல் DG அப்படிம்பாங்க. அவங்க என்ன கேடரில் இருப்பாங்கன்னா, ஆர்மியில் மேஜர் ஜென்ரல் இன் டிஃபென்ஸ் அவங்களுக்கு ஈக்குவல் கேடரில் வந்து இந்த ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள ஹெட் வந்து இருப்பாங்க. இதில் வந்து 2 CBPO இருக்குது. ஒரு CBPO வந்து 56 APOன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து 99 APOன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் பேஸ்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா CBPOட எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேஸ்டு போஸ்ட் ஆஃபீஸஸ். இப்போ வந்து டெல்லி, கொல்கட்டா அந்த 2 இடத்துலையுமே வந்து இருக்குது. இப்போ வந்து இதுக்கு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த சென்ட்ரல் பேஸ்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே வந்து ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கும். அதாவது ஒரு 500 ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து SOக்கு ஈக்குவல் கேடர், அதாவது சப் ஆஃபீஸ்க்கு ஈக்குவல் கேடரில் அது வந்து இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா 18 சப் ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸும் இருக்குது. இப்போ CBPO பார்த்தோம்னா அது வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ஈக்குவல் இதில் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு கீழே சப் ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸும் இருக்கும். இது வந்து 500 நம்பர்ஸ் இருக்கும். 18 சப் ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த ஆர்மி போஸ்டல் ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரைனிங் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, காம்டி நாக்பூரில் இருக்குது, மகாராஷ்டிராவில். இப்போ இந்த CBPO வந்து வேறு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா, PSDS அண்ட் ஃபிலாட்லி ப்ரூ இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இதுக்கு எப்படி ஆள் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 75% வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம இது பண்ணுவோம். பாக்கி 25% வந்து ஆர்மி மூலமாக டைரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணிப்பாங்க இந்த ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து 56 APO 99 APOன்னு இருக்குல்ல. இப்போ வந்து இதுக்கு பின்கோடும் இருக்குது. 9ன்னு ஆரம்பிக்கும். 9 ஆரம்பிக்கிற மாதிரி பின்கோடு வந்து 56ன்னு முடியும். அது மாதிரி 9 ஆரம்பித்து 99ன்னு முடியும். இது வந்து APOக்குள்ள பின்கோடு. இப்போ CEPT சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் ட்ரீம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கீழே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CEPT தான் வரும், சென்ட்ரல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜின்னு வரும். அந்த இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோட ஹெட் எங்கே இருக்குன்னா, நசர்பாத், மைசூரில் இருக்குது உங்களுக்கு. இப்போ வெப் அண்ட் டெக்னாலஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி தான் வந்து டீல் பண்ணுது. இதை வந்து நீங்கள் உங்கள் ட்ரீம் ஆப் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அது எங்கெங்கே இருக்குன்னா, சென்னையில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடியது என்னென்னலாம் டீல் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, CSI கோர் சிஸ்டம் இன்டெகிரேஷன், அப்புறம் DPMS டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது 2ஐயும் வந்து இது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஹைதராபாத்தில் என்னென்னா GDSை வந்து ரெக்ரூட் பண்ணுறது, அப்புறம் நன்யதா அதாவது லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸு, அப்புறம் TDD இந்த திருப்பதி தர்ஷனுக்குள்ள புக்கிங்கு, ஷாப்பிங், இது எல்லாமே வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூட CEPT இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய CEPT என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்டி மணி லாண்ட்ரிங் சம்மந்தமாக உள்ளது எல்லாமே வந்து இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய CEPT பண்ணுறாங்க. அப்புறம் FRMU ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூனிட், இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங்கும் ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கு. டெல்லியில் உள்ளது வந்து ஜென்ரல் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் RUCNPA ரஃபி அஹ்மத் கிட்வாய் நேஷ்னல் போஸ்டல் அகாடமி, இது வந்து
ஏற்கனவே வந்து போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் மினிஸ்டரோட பேர் அந்த ஞாபகத்தில் வந்து ரஃபி அகமது கிட்வாய்னு வச்சுட்டாங்க இந்த நேஷ்னல் போஸ்டல் அகாடமிக்கு. ஏற்கனவே வந்து போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ்னு இருக்குது. இதோட ஹெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா காசியாபாத் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஹெட்டு வந்து டேரக்டர் தான். இந்த RUCKNPAக்கு ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா டேரக்டர் இருக்காங்க. இவங்களுக்கு கீழே யார் அசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அடிஷ்னல் டேரக்டர், டெப்புட்டி டேரக்டர் ஒருத்தவங்க, 2 ஜாயின்ட் டேரக்டர், 2 அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பாங்க. எல்லாருமே வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள தான் வந்து இதுக்கு அசிஸ்ட் இது பண்ணுவாங்க. ஒரு அடிஷ்னல் டேரக்டர், ஒரு டெப்புட்டி டேரக்டர், 2 ஜாயின்ட் டேரக்டரும் 2 அசிஸ்டன்ட் டேரக்டரும் இருப்பாங்க.